ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன், பயங்கரமான ஒரு வைரலான விஷயம் என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா பிஆர் அப்படின்ற விஷயங்களை வந்து பிக் பாஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க்காக கொடுத்தாரு. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்களுக்கே தெரியும். வெளியில் வந்துட்டு பிஆர்ன்ற விஷயங்கள் அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் அதிகப்படியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அர்ச்சனாவோட நேமை டேமேஜ் பண்ணி அவங்களுடைய ஓட்டு வந்துட்டு ஃபுல்லாக பிஆர் ஓட்ஸுன்றதை அங்கே காமிக்கணும். அங்கே வந்துட்டு அந்த விஷயங்களை வந்து விஷயமாக ஆக்கி மாயாவுக்கு டைட்டில் வின்னராக கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு பிக் பாஸ் வந்து செஞ்சுருந்தாப்புல. பட் அது வந்துட்டு பெரிய ஆப்பாக வந்து ரிட்டனாக யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா மாயாவுக்கு. ஏன்னா அந்த விஷயங்களில் வந்துட்டு கொடுக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு அர்ச்சனாவை தாக்குனாலும் தினேஷ் ஒரு விஷயத்தை வந்து செம்மையாக வந்து போட்டு உடச்சாப்புல. என்னென்னா, நான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது வால்கார்டு என்ட்ரியாக வரதுக்கு முன்னாடி நான் வந்து சோஷியல் மீடியாவை செக் பண்ணும்போது மாயா ஸ்குவாடு, மாயா கேங் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன அடுத்த நிமிஷமே மாயா எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்காமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க, சிரித்தாங்க, அவ்வளோதான். ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இவங்களுக்கு பெரிய ஒரு பிஆர் நெட்வொர்க் கண்டிப்பாக வேலை செய்யுது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து பிஆர் இருக்காங்க அப்படின்றதுக்கு இது வரைக்கும் ப்ரூஃப் கிடையாது. பட் இங்கே மாயாவுக்கு இருக்கிற பெரிய ஒரு ப்ரூஃப் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. அந்த மாயா ஸ்குவாட் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராம், நீங்கள் அந்த சோஷியல் மீடியா உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா 62,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து மாயா ஸ்குவாடு, மாயா மேஜிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு நம்ம மாயாக்காக பிஆர் டீமாக வந்து செயல்படுறதுன்றது கிளியராக தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அர்ச்சனாக்கு பிஆர் இருக்குன்னு இந்த பக்கமாக ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை இந்த பக்கம் காமிச்சு நம்மளை மறைச்சி நம்மளை ஏமாற்றி இந்த பக்கம் ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு கடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்வீங்க? அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போது வெட்ட வெளிச்சமாக யாருக்கு உண்மையிலேயே பிஆர் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அழகாக மாயா டைவர்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு சாட்சியும் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு அந்த எபிசோட் முடியறதுக்கு முன்னாடி பூர்ணிமா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பூர்ணிமா, நீங்கள் பணத்தை எடுக்கலாம், நான் எடுத்துருவேன். சப்போஸ் நீங்கள் பணத்தை எடுத்துட்டிங்கன்னா நான் ரன்னராக வரதுக்கு புஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வர சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெளியிலையும் பிஆர் டீமும் இருக்குது, உள்ளேயும் பிக் பாஸ் டீமு கூடயோ இல்லை கமலஹாசன் அவர்கள் கூடயோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.